பிரசன்ட் ரீசெண்டா சம்காரா அப்படின்ற மூவில நடிச்சிருந்தாரு. அதோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நடக்கும்போது அதோட ப்ரொடியூசர் பிரஜனை வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லலாம். அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு வரமாட்டேன், என்னால வர முடியாது, நீங்க எனக்கு 3 lakhs தரணும், அந்த 3 lakhs தந்தாதான் என்னால ஈவெண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்ற டிமாண்ட வச்சிருக்காரு பிரஜன். இதோட மூவியோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி நான் டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட அவரு கொடுக்கல, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டைரக்டர் சைட்ல இருந்து எந்த விதமான தகவலும் பிரஜனுக்கு கிடைக்கலையா. இப்போ மூவியோட ப்ரொடியூசர் கிட்ட கேட்கும் போது, நான் டைரக்டர்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அவரு தான் ஏமாத்திட்டாரு, இவருக்கும் நிறைய தேவை இருக்கு, அவருக்கும் நிறைய தேவை இருக்கு, அவங்கவுங்க தேவையா அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க, நான் என் வேலையை கரெக்டா தான் செஞ்சிருக்கேன், அவங்க ப்ரொமோஷனுக்கு வரலனா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்னோட மூவி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தோணுமா தோணாதா? இன்னைக்கு ஹீரோ வரல, ஹீரோயின் வரல, டைரக்டர் கூட வரல, இவங்களெல்லாம் நம்பினதுக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் நிலைமை இந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டே பேசியிருந்தாரு. அதை தாண்டி பிரச்சனை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஜன் கிட்ட நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி மூவியோட ப்ரொமோஷன் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லும் போது, இல்ல என்னால வர முடியாதுன்னு மறுத்துட்டாரு. நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா எந்த மூவிலுமே நடிக்க முடியாது, ஒழுங்கா வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி நான் மிரட்டினேன் அப்படின்னு இவரே ஒத்துக்கிறாரு. பிரஜன் சைட்ல இருந்தும் பிரஜன் மிரட்டினாராம், இவரு சைட்ல இருந்தும் இவர் மிரட்டிருக்காரு. மொத்தத்துல பிரஜன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த வாக்கை தான் காப்பாத்தல. நான் சொன்னேன் ஏற்கனவே இதே சொன்னேன், பெருஞ்சா நீங்கள் வள்ளினா எங்கள் சங்கத்தில் உங்களை வந்து எந்த படம் நடிக்க முடியாது சொல்லிடுறோம் அப்படின்னு. நான் பார்த்தேன் மிரட்டிங்களா? நான் மிரட்டலாம் இல்லை, நீங்கள் நடிக்க வரலனா எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி சொல்லுவேன் அப்படி சொன்னேன். அப்படி நேரம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹீரோக்கு ஏன் அவரை போட்டின்னு கேட்டேன். இப்படியே இவ்வளவு விஷயத்தையும் மேடையில யார் பேசினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒருத்தர் தான் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் 1 கோடி நீங்க போட்டீங்கன்னா பல கோடி இந்த படத்துல இருந்து எடுத்துடலாம், என்ன நம்புங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ண வச்சாரு. ஆனா இப்ப ப்ரொடியூஸ் பண்ணி மூவியே ரிலீஸ் ஆகுற நிலைமையில இருக்கு, ஆனா இவங்க ப்ரொமோஷனுக்குலாம் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு பேசியிருக்காரு. ப்ரொடியூசர் மெயினாக அவர் தான் அவரோட குறைய சொல்ல முடியும், எவ்வளோ பாதிக்கப்பட்ட அவர் தான் தெரியும். சொல்லுவா பா, இப்படியே ஒரு பிடிச்ச பயந்து போனியா ஏமாத்திரம் தான் இருப்பான் சினிமாவில், நல்லா எவனுமே இருக்க மாட்டாயா. நீ தாங்க மெயின், நான் எனக்கு என்னமே தெரியாது, நீ தானே ஏமாந்தாலே, பணம் போட்டு நீங்கள் தானே, நீங்கள் தான் பிடிச்சரு, நீ தான் சொல்லணும், நான் சும்மா சொல்லணும் சொல்லுவான் பாதி பேர். அப்போ நேற்று 3 மணிக்கு 2:45 வந்தாங்க, 3 மணி வரைக்கும் பேசணும். பேசும்போது எனக்கு 3 லட்ச ரூபா பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உடனே யார் பாக்கி வச்சதுன்னா, அப்புறம் கேட்டால் இவரை கேட்டால் டைரக்டர் 3 லட்ச ரூபா அவர் வாங்கி ஏமாற்றிட்டாரு, நான் கரெக்டாக கொடுத்தேன் வகுப்பு செலவு சொல்லி சொன்னோன்னே உடனே போட்டு பிரசிடண்ட்டை கொடுத்தேன். இவர் பேசி நீ ஃபங்க்ஷன் வரனாரு வரல. நாங்களா ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல இருக்கிறது எந்த காரணத்தினால, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க இப்படி சொல்லும் போது எல்லா ப்ரொடியூசரும் எங்களுக்காக வந்து நிப்பாங்க. நான் பிரச்சனை தப்பா பேசினதோ இல்ல அவரை மிரட்டினதோ எனக்கு தப்புனே படல அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி ப்ரொடியூசர் பேசினது மட்டும் இல்லாம இந்த மூவில ஒரு கேரக்டரா நடிச்ச அப்புறம் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியில டைரக்ஷனை பிடிச்சி நடிக்க பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்குலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க மாட்டேங்குது. யாரெல்லாம் வந்து தேவையே இல்லை வேண்டா வெறுப்புக்கு பண்ணிட்டு போறாங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. யாரா இருந்தாலும் அசோசியேஷன்ல இருந்தா மட்டும் அவங்களுக்கு டைரக்ட் பண்றதுக்கோ ஆக்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, பிரஜனுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணலனாலும் அவருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் காசாவது கொடுத்துருப்பாங்களே, இப்போதான் அவர் ரொம்ப டவுன் ஆயிட்டார்ல, ஏன் ஒரு மூவி எடுத்து பண்ணக்கூடாது? அவரை பத்தி 90s கிட்ஸ் 2K இயர்லி இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மத்தபடி இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்க்குலாம் அவ்வளவா தெரியாது. அவரு பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பிரஜன் ஒருத்தர் இப்படி இருக்காரா அப்படின்ற மாதிரி ஜென்சி கிட்டுக்குலாம் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை அவர் யூஸ் பண்ணி நல்லா டைரக்ட் பண்றாரா, நல்லா நடிச்சு கொடுத்தாரா, அதோட விட்டு போகாம ஏன் ப்ரொமோஷனுக்கு கூட வந்து ப்ரொமோஷன் பண்ணாம இப்படி இருக்காரு, இதெல்லாம் அவங்க வெறும் காசுக்காக மட்டும் தான் பண்றாங்க போல, ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணல போல அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசதான் செய்யறாங்க. பிக் பாஸ்குள்ள வந்துதான் பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தா இப்ப மூவி பண்றோம்னு இவர் பேரை இவரே கெடுத்துக்கிறாரு. பிரசன்ட் பண்ணது கரெக்டா இல்லையா, மூவி ப்ரொடியூசருக்கு இப்படி பண்ணது சரியா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.